அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது என்று தீர்க்கதரிசி சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகினபடியினாலும் ஆண்டவர் அவர்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினபடியினாலும் திகிலும் படுகுழியும் பாழ்கடிப்பும் நேரிட்ட போது, என் ஜனங்களின் கேட்டு நிமித்தம் என் கண்களில் நீர்க்கால்கள் பாய்கிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை இங்கே வாசிக்க முடியும். ஜனங்கள் தேவனற்றவர்களாக வாழுகின்ற பொழுது, ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி தங்கள் அருவருப்புகள் நிமித்தமாய் அக்கிரமத்தின் நிமித்தமாய் தேசம் பெருகி காணப்படுகின்ற பொழுது, தீர்க்கதரிசிகள் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு கூட ஜெபிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்க முடியும். தேசத்திலே அக்கிரமமும் பாவமும் பெருகி கொண்டிருக்கிற காலத்திலே தேசத்திற்காக, தேசத்தின் ஜனங்களின் மீட்பிற்காக அழுது புலம்புகிற காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் நாம் சில ஊழியங்களை பார்க்கின்ற பொழுது, ராம் முழுவதும் ஜெபிக்கின்ற கூட்டம், பகற்காலமும் ராக்காலமும் ஜெபிக்கின்ற கூட்டங்களை நாம் பார்க்க முடியும். எதற்காக என்றால், ஜனங்கள் சீர்கிட்டு போன போது, ஜனங்கள் தேவனற்றவர்களாக வாழுகின்ற பொழுது பெரும் அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய், இந்த உலக அழிவில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நித்திய மரணத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய், ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே, ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று கதறுகிற பெரும் கூட்டத்தை நம்மை சுற்றிலும் நாம் காண முடியும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அநேகரை ரட்சித்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் மனம் திரும்பாததினாலே தீர்க்கதரிசி அழுகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது, அழுது கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இன்னும் தங்களுடைய தேவைக்காக கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து சென்று அழுகின்ற கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். அன்னாள் மிகவும் நிந்திக்கப்பட்டாள், அன்னாள் மிகவும் சிறுமைப்பட்டாள். எனவே அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவரே, என் சிறுமையை நினைத்தருளும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் அன்னாளின் அழுகையின் சத்தத்தை கேட்டு சிறுமையை நீக்கி போட்டு ஒரு சாமுவேலை மாத்திரமல்ல, இன்னும் குழந்தைகளை கொடுத்தார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் காணப்பட்ட பொழுது, ஆண்டவரே என்னை நினைத்தரும், நான் உம்முடைய பார்வைக்கு நலமானவைகளை செய்தேன் என்று அழுகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவனை ஆலயத்திற்கு மறுபடியும் வர வைத்து ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகள்
ஊட்டி கொடுத்தார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 26:75 பேதுரு மனம் கசந்து அழுதான். பேதுரு மனம் கசந்து அழுதான். பேதுரு, ஐயோ நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி மிகவும் மனம் கசந்து அழுது தன்னுடைய தவறுக்காக அவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனை ஒரு பெரிய அப்போஸ்தலனாக வல்லமையோடு கூட எடுத்து பயன்படுத்தினார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை நோக்கி மனம் கசந்து மிகவும் அழுது ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார், விடுதலையை உண்டு பண்ணுகிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை காண பண்ணுகிறார். எனவே நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அல்லது தேசம் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போம். ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிப்போம். ஆண்டவர் தேசத்திலே ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆமென்.